அக்கா உங்களோட பேர் என்னங்கக்கா? எங்கேருந்து வரீங்க? உங்களுடைய தரவரிசை எண் என்ன டிபார்ட்மெண்ட் எடுத்திருக்கீங்க? என்னோட பேர் நசீரா ஆஃப்ரின். நான் வந்து ஸ்டேட்ல வந்து ஓவரால் ரேங்க் வந்து 19, கம்யூனல் ரேங்க் வந்து 1 பண்ணியிருக்கேன். நான் வந்து ட்ரெஷரிஸ் அண்ட் அக்கவுண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் எடுத்திருக்கேன். உங்களுடைய பயணம் டிஎன்பிஎஸ்சியில் எப்படி தொடங்குச்சு? நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்கக்கா? என்னோட பயணம்னா ஒரு நீண்ட பயணம். ஒரு 10 இயர்ஸாகவே நான் வந்து படிச்சுட்டு இருக்கேன் டிஎன்பிஎஸ்சிக்கு. லாஸ்ட்டு 2019ல் வந்து நான் கவுன்சிலிங் வரைக்கும் இங்கே வந்துட்டு வேலை இல்லாமல் போனேன். லாஸ்ட் இயர் வந்து ஹஸ்பண்ட் வந்து ட்ரெஷரிஸ் டிபார்ட்மெண்ட் எடுத்தாங்க. அப்போ நான் கவுன்சிலிங்க்கு அவங்க கூட வந்திருந்தேன். அதுக்கப்புறம் தான் நான் வந்து கண்டிப்பாக நம்மளும் அதே மாதிரி படித்து இந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு படித்து நான் இங்கே வந்திருக்கேன். நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்கக்கா? நான் வந்து பிஎஸ்சி ஐடி. எத்தனை ஆண்டுகள் கழித்து திரும்பவும் படிக்க ஆரம்பிச்சிங்க கல்லூரியெல்லாம் முடிச்சுட்டு? நான் 1 இயர்லேயே வந்து டிஎன்பிஎஸ்சி ஃபீல்டுக்குள்ளே வந்துட்டேன். உங்களுடைய ப்ரிப்பரேஷன்ஸ் பற்றி சொல்லுங்கள். கடந்த முறை தேர்வு ரொம்ப கடினமாக இருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ் நீங்கள் எந்த மாதிரி படிச்சீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். நான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணேன். காலையில் 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு உட்காந்து படிப்பேன். பாப்பாவும் இருக்கிறனால எனக்கு வந்து அந்த 4 to 10 அந்த டைமிங் தான் படிக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அந்த 6 ஹவர்ஸ் படிக்கிறது என்னவோ எனக்கு 24 ஹவர்ஸுமே படித்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. ரொம்ப எஃபர்ட்ஸ் போட்டேன். கான்ஃபிடென்ட்டாக வந்து எக்ஸாம் வந்து ஃபேஸ் பண்ணேன். அதனால தான் என்னால் நல்ல மார்க் வந்து எடுக்க முடிச்சு. என்ன மாதிரியான புத்தகங்கள்லாம் படிச்சீங்க? வெளி சோர்ஸ் எதுவும் படிச்சீங்களா? இல்லை, நான் தமிழுக்கு வந்து கம்பைல்டு புக் வச்சுருந்தேன். கம்பைல்டு புக் தான் 2003லேருந்து உள்ள எல்லா புக்குமே வந்து நான் வந்து படித்தேன். அதை வந்து கம்பைல்டு புக்காகவே வச்சு நான் வந்து படித்தேன். மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணீங்க? நான் மேக்ஸில் வந்து ரொம்ப நல்லா பண்ணுவேன் அப்படிலாம் கிடையாது, ஆவரேஜ் தான். அதனால் நான் வந்து டெய்லியுமே மேக்ஸ் போடுவேன். அது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. எத்தனை கேள்விகள் போட்டீங்கக்கா? 163. ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் எந்தெந்த யூனிட்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சீங்க? பாலிட்டி யூனிட் 6 கண்டிப்பாக வந்து இது ரெண்டும் நல்லா படிக்கணும். அதுக்காக மித்த இதுலேயுமே எல்லாரும் அட்டன் பண்ணுறது, நம்ம கண்டிப்பாக மிஸ்டேக்ஸ் எதுவும் விடாமல் அட்டன் பண்ணிடணும். எப்படி சொல்கிறது, கடந்த முறை நீங்கள் ஒரு 2 முறை தோல்வியை சந்திச்சிருப்பீங்க இல்லையா? அந்த டைம்லலாம் நீங்கள் எந்த மாதிரி ஃபீல் பண்ணீங்க? அதுலேருந்து எப்படி கடந்து வந்தீங்கன்றதை சொல்லுங்கள். நான் வந்து இந்த ஃபீல்டு பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நமக்கு வந்து செல்ஃப் கான்ஃபிடென்ட் வந்து ரொம்ப முக்கியம். அதே மாதிரி வந்து நம்மளை வந்து யாரும் புஷ் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. நம்மளே தான் திரும்ப திரும்ப கான்ஃபிடென்ட்டாக படிக்க ஆரம்பிக்கணும். அப்போ தான் நம்மளால் வின் பண்ண முடியும். நிறைய குடும்ப தலைவிகள் ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் இப்போ படிக்கிறாங்க. அவங்களுக்கான ஆலோசனைகள் இந்த மாதிரி படிங்கன்னா என்ன சொல்லுவீங்க? கண்டிப்பாக வந்து இப்போ இருந்தே படிக்க ஆரம்பிச்சிடுங்க. நோட்டிஃபிகேஷன் வரணும் அப்படின்னு வெயிட் பண்ண வேணாம். இப்போ இருந்து படிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு வந்து ரொம்ப ப்ரெஷரைஸ்டாக படிக்கிற மாதிரி இருக்காது, ரிலாக்ஸ்டாக படிக்கலாம். அதே மாதிரி எல்லாரும் விடுற இதை எல்லாரும் நல்லா எடுக்கிற கொஷினை வந்து நீங்கள் மிஸ்டேக் பண்ணிடக்கூடாது. அது மட்டும். இப்போ தமிழ் போக போக கடினமாக இருக்குது எல்லாரும் அப்படி சொல்கிறாங்க. தமிழ் எந்த மாதிரி படிக்கலாம் இதுக்கப்புறம் படிக்கிறவங்க மேம்? கண்டிப்பாக அவுட் சோர்ஸ் படிக்கணும். அவுட் சோர்ஸ் படித்தா மட்டும்தான் தமிழில் வந்து நம்ம நிறைய ஸ்கோர் பண்ண முடியும். அதே மாதிரி இப்போ இருக்கிற கொஸ்டின்ஸ்லாம் ஜஸ்ட்டு மனப்பாடம் பண்ணால் நம்மளால் வந்து எழுதிட முடியாது. நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கணும். இலக்கணம் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கிறதன் மூலமாக அவங்க ஒரு கூற்று காரணம் கொஷின் கேட்டால் கூட ஈஸியாக வந்து நம்ம வந்து அட்டன் பண்ண முடியும். ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் அனலைஸ் பண்ணுறது எந்த அளவுக்கு முக்கியம்? கண்டிப்பாக ப்ரீவியஸ் இயர் கொஷின் தான் மெயின் பார்ட்டுன்னு நான் சொல்லுவேன். ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும். என்னோட ஸ்ட்ராட்டஜி வந்து கண்டிப்பாக பிவைக்யூ சால்வ் பண்ணணும். ஏன்னா நம்ம வந்து ஒரு அப்ஜெக்டிவ் டைப் எக்ஸாம் எழுதுகிறோம் அப்படின்னா பிவைக்யூ வந்து கண்டிப்பாக யூஸ் ஆகும். எந்த மாதிரிலாம் படிக்கணும், இல்லை நெக்ஸ்ட்டு வந்து என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்றதுமே நமக்கு பிவைக்யூ வச்சு தான் தெரியும். செல்ஃபாக படிச்சிங்களா அகாடமியா? நான் வந்து 10 இயர்ஸ்ன்றதுனால மல்டிபிள் அகாடமிஸ் இந்த குரூப் 4ல் நிறைய பேர் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணாங்க படிக்கிறதுக்கு. ஒரு 10 ஆண்டுனா ரொம்ப பெரிய டியூரேஷன் இல்லையா? எப்பயுமே எப்படி மோட்டிவேட்டடாக படிச்சுக்கிட்டே இருந்தீங்க அப்போ? இல்லை, நானுமே 2019ல் கவுன்சிலிங் வரைக்கும் வந்துட்டு அழுதுகிட்டே போனேன். அப்போ வந்து கொஞ்சம் டிமோட்டிவ் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் திரும்ப பவுன்ஸ் பேக் ஆகி படித்தேன். ஹஸ்பண்ட் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க அந்த இடத்துல. அடுத்து கேட்கலான்னு வந்தேன், ஒரு குடும்பத்தில் உங்களுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் இருந்தது அப்படின்றத சொல்லுங்கள். ரொம்பவே சப்போர்ட்டு. ஹஸ்பண்ட் சைடும் சரி, அதே மாதிரி மாமனார் மாமியாரும் சரி, எல்லாருமே ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க படிக்கிறதுக்கு. தேர்வு வரையில் என்னென்ன தவறுகள்லாம் செய்யக்கூடாதுன்றதை சொல்லுங்கள்.
நான் வந்து 2A மெயின்ஸில் வந்து நிறைய மிஸ்டேக் பண்ணேன். என்னன்னா ஒரு கொஷின் பார்த்துட்டு எனக்கு தெரியல அப்படின்னா கொஞ்சம் நான் வந்து blank ஆகிட்டேன். அந்த மாதிரி இதெல்லாம் இருக்கக்கூடாது. அந்த கொஷின் நமக்கு தெரியலனா யாருக்குமே தெரியாது. அந்த மாதிரி தான் ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கணும். அப்புறம் வந்து நம்ம ஓஎம்ஆர் மிஸ்டேக் கண்டிப்பாக பண்ணக்கூடாது. டைம் மேனேஜ் கரெக்டாக பண்ணணும். கண்டிப்பாக வந்து டைம் மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எப்படி 1 to 200 அந்த ஆர்டர் தான் எழுதுவீங்களா? இல்லை தமிழ் ஃபஸ்ட்டு, ஜிஎஸ் ஃபஸ்ட்டு அந்த மாதிரி எழுதுவீங்களா? இல்லை 1 to 200 தான். தமிழ் ஃபஸ்ட்டு தான் இருக்கும் அப்படின்றதுனால அந்த மாதிரி தான். கொஷின் தெரியலன்னா அதை விட்டு அப்படி கடந்து அடுத்த கொஷின் போயிடுவீங்களா எப்படி மேம்? ஆமாம். இப்போ ஆப்ஷன் எலிமினேஷன் யூஸ் பண்ணுவேன் அந்த இடத்துல. 4 ஆப்ஷன்ஸ் இருக்குன்னா எது ஒரு 2 தான் நமக்கு வந்து ரொம்ப ஆசிலேஷனாக இருக்கும். ஸோ அந்த 2ஐயும் வந்து கிராஸ் பண்ணிவிட்டு ரிமைனிங் 2 மட்டும் வச்சுருப்பேன். லாஸ்ட்டில் வந்து அது வரும்போது அந்த கொஷினை வந்து எலிமினேட் பண்ணி ஆன்சர் ஃபைன் பண்ணுவேன். கடந்த முறை தமிழில் எவ்வளோ கேள்விகள் போட்டீங்க மேம் இப்போ பாஸ் பண்ணதில்? 82. கடினமாக இருந்ததுன்னாங்க. உங்களுக்கு எப்படி இருந்தது பேப்பர்? எப்படி 82 போட முடிஞ்சது உங்களால்? அதான் நான் வந்து இலக்கணம் வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சிருந்தேன். அது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அதே மாதிரி எக்ஸாம்ஸை பொறுத்தவரையும் நம்ம வந்து எக்ஸாம் ஹாலில் வந்து என்ன மாதிரி மைண்ட் செட்டில் இருக்கோம் அப்படின்றதான் ரொம்ப முக்கியம். எதையும் பார்த்து அப்செட் ஆகிடக்கூடாது. காமாக நம்ம ஃபோக்கஸ்டாக நம்ம பண்ணுறப்போ நம்மளுக்கு வந்து படித்தது எல்லாமே ஞாபகம் வரும். கரெக்டாக பண்ணிடலாம். இப்போ நீங்கள் இந்த எக்ஸாம் எழுத போயிருப்பீங்களே, அப்போ உங்கள் மைண்ட் செட் எப்படி இருந்தது? நம்ம நல்லா படிச்சிட்டோம், நம்மளால் பண்ண முடியும், அந்த கான்ஃபிடென்ஸோட போனீங்களா நீங்கள்? ஆமாம். அதுக்கு வந்து தங்கச்சியும் ஹஸ்பண்டும் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. தங்கச்சி வந்து தமிழ்லாம் நீ நல்லா இது வரைக்கும் டெஸ்ட் போட்டு பார்த்ததுலலாம் 90+ தான் போட்டிருக்க. நீ ரொம்ப எஃபர்ட்ஸ் போட்டிருக்க. அதனால கண்டிப்பாக உனக்கு நல்லா பண்ணிடுவ அப்படின்ற கான்ஃபிடென்ஸ் கொடுத்தாங்க. ஹஸ்பண்டுமே எக்ஸாம் ஹால் வரைக்கும் வந்தாங்க. எக்ஸாம் சென்டரில் எக்ஸாம் ஹால் வரைக்குமே பக்கத்தில் வந்து விட்டுட்டு போனாங்க. ஒரு லாஸ்ட் டைம் வந்து அதான் 2019 கவுன்சிலிங் வரைக்கும் வந்து கிடைக்கல. இப்போ இந்த ரிசல்ட் பார்த்தோன்னே இப்போ 19th ரேங்க், நம்ம கம்யூனலில் நம்ம ஃபர்ஸ்ட் ரேங்க், அப்போ அந்த ஃபீல் எப்படி இருந்ததுங்க? ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நம்பவே முடியல. அது வந்து ரொம்ப மோஸ்ட் மெமரபிள் தான். இந்த ஆர்டர் வாங்கினது, ஃபோட்டோ எடுத்தது, இந்த மூமெண்ட் பற்றி சொல்லுங்கள். ஆர்டர் வாங்கினது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இதோட நின்றக்கூடாது. அடுத்தடுத்த லெவல் போகணும் கண்டிப்பாக. ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு என்ன மெசேஜ் சொல்கிறீங்க? கான்ஃபிடென்ட்டாக படிங்க. யாரும் புஷ் பண்ணணும்னு நினைக்காதீங்க. செல்ஃப் மோட்டிவேஷன் ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக வந்து பவுன்ஸ் பேக் ஆகி படிக்க ஆரம்பிங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். நீங்கள் கடந்த முறை வெற்றி பெற்றிருந்தீங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்க படிக்கிறேன்னு சொல்லும்போது நீங்கள் என்ன மாதிரி சொன்னீங்கன்னா, நீங்கள் எந்த மாதிரி சப்போர்ட் பண்ணீங்கன்றதை சொல்லுங்கள். 2 பேருமே கஷ்டப்பட்டு தான் படித்தோம். ஆக்சுவலாக அவங்க ட்ராக் வேறு, என்னோட ட்ராக் வேறு. அவங்க ஃபுல்லாமே ஜிஎஸ் ஃபுல்லாக தமிழில் படித்தாங்க. நான் இங்கிலீஷில் படித்ததுனால ஸோ கம்பைண்டாக படிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பே இல்லை. ஸோ அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி, மெத்தடாலஜி எல்லாமே டிஃப்ரெண்ட். ஸோ 2 பேருமே கம்பைண்டாக இது வரைக்கும் படித்ததே கிடையாது. ஒரே டெஸ்ட் பேட்ச் கூட போட்டது கிடையாது. ஸோ நான் தனி ட்ராக்கில் படித்தது, அவங்க தனி ட்ராக்கில் படித்தாங்க. கஷ்டப்பட்டு படித்தா கண்டிப்பாக ஒரு விக்ட்ரி இருக்குது. ஓகே. இப்போ நீங்கள் ஐ மீன் இப்போ ஜிஎஸ் வேறு வேறு மாதிரி படிச்சிருக்கலாம். ஆனால் தமிழ் மேக்ஸ்ன்னும் போது காமன் தான் இல்லையா? அதுக்கு எந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லி கொடுத்து படிச்சிங்களா? எப்படி படிச்சு? ஆமாம், தமிழ் இவங்க தான் மாஸ்டர். அவங்களால தான் நான் டிஎன்பிசிக்குள்ளேயே வந்தது. ஃபஸ்ட்டு கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு அவங்களுக்கு. ஃபஸ்ட்டு எனக்கு கிடச்சிருச்சு. ஸோ பை லக் முன்னாடி வந்துட்டேன் நான். உங்களுடைய அனுபவத்தில் சொல்லுங்கள், தமிழ் எந்த மாதிரி இதுக்கப்புறம் வரவங்க படிக்கலான்றதை சொல்லுங்கள். ஸோ மோஸ்ட் டிஃபிகல்ட்டாக மாறிடுச்சு. இப்போ லாஸ்ட் டைம் நான் அப்பியர் ஆகும்போது 2024 அப்பியர் ஆகும்போது கொஞ்சம் புக் கொஸ்டின்ஸ் நிறையா இருந்துச்சு. இப்போ வந்து அந்த புக்கை விட்டு தாண்டி அவுட் சோர்சஸ் நிறையா வந்துருச்சு. ஸோ புக்கு வந்து நம்ம ரீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். தமிழுக்குன்னு ஒரு ஸ்டிப்புலேட்டட் டைம் வந்து ஒதுக்கி அந்த டைமில் நம்ம வந்து மேக்ஸிமம் டைம் வந்து தமிழுக்காக ஒதுக்கி படிச்சுக்கிட்டே இருக்கணும். ஸோ டச்சில் இருக்க நமக்கு அது பழகும். நிறைய பேர்கிட்ட நம்ம உரையாடும் போது நம்ம புரிஞ்சுக்கிறது என்னென்னா, புக்கு தாண்டி சிலபஸ் தான் முக்கியம். சிலபஸை வச்சு அதில் இருக்கிறத நம்ம படித்தா நம்ம கிளியர் பண்ணலாம் அப்படின்ற ஒரு கான்செப்டில் சொல்கிறாங்க. சிலபஸ் ப்ளஸ் வந்து நிறைய பேர் என்ன இதுவாக பண்ணுறாங்கன்னா, மேக்ஸுக்கும் தமிழுக்கும் மட்டும் அதிக முக்கியத்துவம் கொடுத்துட்டு ஜிஎஸ்ல 2-3 யூனிட் பார்க்குறாங்க. 3த்துக்குமே ஓரளவு சம அளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டியது முக்கியமாக. ஆமாம், மேக்ஸுக்கும் தமிழுக்கும் நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது ஓகே தான். டைமிங் இப்போ நீங்கள் ஒரு 12 hours படிக்கிறீங்க அப்படின்னா மேக்ஸிமம் டைம் வந்து தமிழுக்காகவும் ஜிஎஸ் மேக்ஸ்க்காகவும் ஒதுக்கணும். ஜிஎஸ்க்கு ஸ்டார்டிங் டைம் இல்லாட்டாலும் கொஞ்சம் கான்ஃபிடென்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம ஜிஎஸ்க்கு கொஞ்சம் நிறைய டைம் ஒதுக்கி படிக்கிறது நல்லது. நீங்கள் என்ன மெசேஜ் சொல்கிறீங்க ஆஸ்பிரண்ட்ஸ்? கண்டினியூஸாக படிச்சுட்டே இருங்க. புத்தகத்தை வாசியுங்கள் நிறையா. அப்போது உங்களுக்கு வெற்றி கண்டிப்பாக உங்களை தேடி வரும். இந்த யூனிவர்ஸே உங்களுக்கு வந்து அந்த வெற்றியை கொடுக்கும். நீங்கள் வெற்றி பெற்றப்போ ஒரு சந்தோஷப்பட்டிருப்பீங்க. உங்கள் மனைவி வெற்றி அடைந்தப்போ அந்த சந்தோஷம் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். சந்தோஷமாக இருந்துச்சு. நான் வெற்றி பெறும்போது, என் மனைவி வெற்றி பெறும்போது அதோட டபுள் சந்தோஷம். அவங்க என்னைய மட்டும் இல்லை, என்னோட ஃபேமிலியில் உள்ள எல்லாரையுமே பெருமைப்படுத்திட்டாங்க.
ஸோ அவங்க என்ன சொல்லி வீட்டுக்குள்ளே வந்தாங்களோ அதை அவங்க சாதிச்சிட்டாங்க. நிறைய ஹவுஸ் ஒய்ஃப் இந்த மாதிரி படிக்கிறாங்க. அவங்களுக்கு கணவர்கள் எந்த மாதிரி சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்ற? என்ன புக்கு கேட்டாலும் வாங்கி கொடுத்துருவேன். ஸோ அது நிறையாவே சப்போர்ட்டிவாக படித்தாங்க. சில புக்ஸ் படிப்பாங்க, சில புக்ஸ் படிக்காதப்ப அவங்கள கம்பல் பண்ணுவேன், எல்லா புக்ஸையும் ரீட் பண்ணணும். ஸோ எல்லாத்துலேயுமே ஒரு மெசேஜ் இருக்கும். கண்டிப்பாக நார்மலாக புக்ஸ் எல்லாமே சும்மா ரெடி பண்ணல, எல்லாத்துலேயுமே ஒரு மெசேஜ் இருக்கும். ஸோ அட்லீஸ்ட் ரீட் பண்ணிடணும் அப்படின்றத சொல்லி. கணவன் மனைவி அப்படின்னும் போது வெற்றியில கூட நிற்கிறது மட்டும் இல்லாமல் தோல்வியிலேயே அவங்க கூட நிற்கணும் இல்லையா? அந்த அந்த சப்போர்ட், மாரல் சப்போர்ட் எந்த அளவுக்கு முக்கியன்றது? ஒவ்வொரு தடவையும் ஃபெயில் ஆகும்போது பேக் மட்டும் வரவே கூடாது. மூவ் ஃபார்வர்ட். ஒன் ஸ்டெப் எடுத்து வச்சாச்சு. ஸோ மூவ் ஃபார்வர்ட். அது